நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க இன்னைக்கு கால் பண்ணி அவுட்டோர் யூனிட்ல இந்த மாதிரி ஐஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்டோர் யூனிட்லேயும் வந்து வாட்டர் லீக் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. சார் வாட்டர் வாஷ் தான் சார் பண்ணோன்னு சொன்னேன். ஓகே பண்ணிடுங்கன்னு சொல்லியாச்சு. அப்புறம் கேஸ் லாக் பண்ணியாச்சு. இன்டோரை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாமே தனித்தனியாக பிரிச்சாச்சு. இந்த மாதிரி ப்ளோயரில் எவ்வளோ டஸ்ட் இருந்ததுன்னா கம்பல்சரி ஐஸ் கட்ட தான் செய்யும்னு சொல்லியாச்சு. அதேமாதிரி வாட்டர் ட்ரேலையும் எவ்வளோ டஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வாட்டர் ட்ரேயில் டஸ்ட் இருந்ததுன்னா கம்பல்சரி வாட்டர் லீக் பண்ண ஆக தான் செய்யும். அப்புறம் எல்லாமே ப்ளோயர் காயில் எல்லாமே நல்லாவே வாஷ் பண்ணி வெயிலில் நல்லாவே காய வச்சாச்சு. காய வச்சதுக்கப்புறம் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன்னு பாருங்கள் அந்த ப்ளோயரு. அப்புறம் எல்லாமே வாஷ் பண்ணி எல்லாமே ஃபுல்லாகவே நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு போய் ஏசியை லாக் பண்ணிவிட்டு அவுட்டோரில் போயிட்டு ஃப்ளேர் பண்ணி ஃப்ளாட் டைட் பண்ணி கேஸ் ஓப்பன் பண்ணி லீக்கேஜ் செக் பண்ணி அவுட்டோரை வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவுட்டோரில் எவ்வளோ டஸ்ட்டுன்னு பாருங்கள். இது மாதிரி அப்பப்போ அவுட்டோரும் வாஷ் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் ஆன் பண்ணி பார்த்தேன். கஸ்டமர் செம்ம ஹாப்பி. இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கும் வேணும்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட்